வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இன்றைக்கான முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு பாசிட்டிவான தகவலை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் எதிர்ப்பாகவும் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைவி3 மனசை குழப்புற வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஒரு நபர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தார். ஸோ அதில் அவர் என்ன அப்லோட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மைவி3 எல்லோரும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை யாரும் நம்பாதீங்க, இதே மாதிரி அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான பணம் வேணும்னா நீங்கள் மைவி3 மேலே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி கேஸ் கொடுங்க, அப்போ தான் உங்களுடைய பணம் வந்து திரும்ப கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அதை வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த நிலமையில் இப்போ போடணும், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ வேணாலும் எம்டி வெளியே வரலாம், அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்தாச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த நபர் வந்து இப்போ மைவி3 மனசு குழப்புற வகையில் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை மைவி3 மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ வேணாலும் எம்டி சார் வெளியே வரலாம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மறுபடி போயிட்டு எல்லோரும் கேஸ் கொடுத்தா அது எம்டி சாருக்கும் சிக்கல். ஸோ பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ மறுபடியும் இந்த கேஸை வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்கள்ட்ட விசாரித்து மறுபடியும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் கட்டாயம் வெளியே வந்துருவாங்க. ஸோ இந்த 20ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போன வீடியோலேயே போட்டிருப்பேன். அது அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எல்லா யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி நிறைய வதந்திகள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது இன்னும் நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் சதி செய்ய முடியுமோ அந்த லெவல்லலாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான வீடியோக்களையும் தவறான கருத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி யாருமே ஒரு கேர் பண்ணிக்க வேணாம். ஒரு நல்ல ஒரு தகவலை, ஒரு பாசிட்டிவான தகவலை சொல்கிற சேனல் நிறையா சேனல் இருக்குது. நீங்கள் இப்போ அதை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கும். இது மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பல சதிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கடைசி சமயத்தில் வந்து இந்த மாதிரிலாம் புதுசாக ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்தால் அது மைவி3 மேலேயும் சக்தியானந்த் சார் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் மார்க் உண்டாகி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு புது கேஸ் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுபடி நம்ம வேறு எதையும் தவறாக யோசிக்க வேணாம், ஒரு பாசிட்டிவான ஒரு தகவலாகவே யோசிப்போம். இருக்கிறவங்க சேனலை நம்ம வாட்ச் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல தகவலை நம்ம இப்போது கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நல்ல தகவல் எம்டி சாருக்கு எதிராகவும் ஒரு மைவி3 எதிராகவும் கிடச்சதுனா கூட நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன். இன்னும் ஒரு சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹீரிங் வந்துடும். அந்த ஹீரிங் டேட் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக நான் உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு தான் போட வந்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, பல யூடியூப் சேனலில் இந்த மாதிரி பாசிட்டிவான தகவலை போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நல்ல தகவல் கிடச்சிருந்தாலும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.